இன்றைக்கு சட்டப்பேரவையில் நடைபெற்ற சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது. தூய சக்தி, தூய ஆட்சி, எதிலும் வெளிப்படை தன்மை என்று பேசுகின்ற நீங்கள் எதற்காக எங்களுடைய கட்சி சட்டமன்ற தலைவர் பேசுகின்ற பொழுது நேரலை துண்டிக்கப்பட்டது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதுபோன்று இனிமேல் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். அதே போல நேரலை இங்கே நம்ம அமர்ந்திருக்கோம், நேரலையில் அப்படி நிறுத்தப்பட்டதா என்ற தகவல் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்னதை அவங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு அப்படி நடந்திருந்தால் அல்லது நடப்பதற்கான காரணம் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து அப்படிப்பட்ட தவறுகள் டெக்னிக்கலாக எப்படியா இருந்திருந்தால் அது சரி செய்வதற்குரிய முயற்சிகள் நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று காலை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகின்ற பொழுது கர்நாடகாவில் மழை குறைவு, அணைகள் நிரம்பவில்லை என்று கர்நாடகா முதலமைச்சர் கூறியதையே மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இது இந்த அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் நீர் முறைப்படுத்தும் குழு ஒவ்வொரு முறையும் கர்நாடக அலைகளில் உள்ள நீர் இருப்பு, மழை அளவு ஆகியவற்றை கருத்தில் கொண்ட பின்பே இவ்வளவு தண்ணீர் மாதம் தமிழ்நாட்டிற்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் மூலமாக அறிக்கை வெளியிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தினந்தோறும் 15 நாட்களுக்கு 3500 கனஅடி தண்ணீர் கர்நாடக அணையில் இருந்து திறந்துவிடப்பட வேண்டும் என்று ஆணையம் அறிவுரை வழங்கியது. ஆனால் கர்நாடக அரசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்நாடக அரசு ஏற்றுக்கொள்ளாததை நம்முடைய அரசு ஏன் கண்டித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அதே போல விவசாயிகளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசி முடிச்சிருந்த மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, விவசாயிகளுடைய நலனுக்காக நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் வழங்குவதாக சொன்னீர்கள். கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கோ மூட்டைகள் ஏற்றி இறக்கவோ 1 பைசா கமிஷன் வாங்காமல் பார்த்து கொள்ளப்படும் என்று அறிவித்தீர்கள். ஆனால் நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் என்ன நடைபெற்றது என்பது மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களே நேரடியாக சென்று ஆய்வு செய்த பொழுது ஒரு மூட்டைக்கு 40 முதல் 60 ரூபாய் வரை கமிஷன் பெற்றதாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து ஆவி நிறுவனம் வாங்கும் பாலுக்கு கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். இந்த அரசு அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 25 லட்சம் மதிப்பிலான மக்கள் நலன் காப்பீடு அட்டை வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். 2000 அம்மா மினி கிளினிக் என்ற திட்டம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 3000 மக்கள் நல மையங்கள் அமைக்கப்படும் என்று சொன்னீர்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 24 மணி நேரமும் தங்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் தமிழகமெங்கும் மின்வெட்டுதான் தொடர்கதையாக உள்ளது. மாதம் ஒரு முறை மின் கட்டணம் என்றீர்கள், சொத்து வரி குறைக்கப்படும் என்றீர்கள், ஆதார் அட்டையை போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு உரிமை அட்டை வழங்கப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் சொன்னது எதுவும் நிறைவேற்றவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர், மிக அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டீங்க. இல்லை 1:30 மணிக்குள்ள முடிக்கணும்னு சொன்னேன். நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கல்லை விட வலிமையானது இரும்பு, இரும்பை விட வலிமையானது நெருப்பு, நெருப்பை விட வலிமையானது நீர், நீரை விட வலிமையானது காற்று, காற்றை விட வலிமையானது மழை. அந்த மலையை போன்ற வலிமையான மனோபாவத்தையும் நெஞ்சுரத்தையும் பெற்றிருப்பவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேர்களான இயக்கத்தின் தொண்டர்கள். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவவாழ்வு வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே மாமன்றத்தில் முதலமைச்சராக இருந்தபொழுது சொன்னார்களே, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கமும் ஆட்சியும் இன்னும் 100 ஆண்டுகள் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு சொன்னார்கள். வாஸ்கோடகாமாவின் நம்பிக்கை புதிய நிலத்தை கண்டுபிடித்தது. கொலம்பஸின் நம்பிக்கை அவன் தாய் திரு நாட்டிற்கு புதிய நிலத்தை தந்தது. ஆயுதங்கள் இல்லாத வின்ஸ்டன் சர்ச்சிலின் நம்பிக்கை இங்கிலாந்திற்கு வெற்றியை தேடி தந்தது. பிரகலாதனின் நம்பிக்கை கடவுளை காட்டியது. கீதையின் நாயகன் கண்ணனின் நம்பிக்கை பாரத போரில் வெற்றியை பெற்று தந்தது.
28 ஆண்டு காலம் தனிமைச் சிறையிலே காலாகிரகத்திலே வைத்து பூட்டப்பட்ட நெல்சன் மண்டோலாவின் நம்பிக்கை தென்னாப்பிரிக்க மக்களுக்கு விடுதலையை தேடித் தந்தது. செகுவேரா பிடல் குவேஸ்ட்ராவின் நம்பிக்கை ஆதிக்க கொடியை அத்துமீறி படக்க விட வேண்டும் என்று துடித்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு தோல்வியை தந்து ஆண்டாண்டு காலமாக அடிமையாக கிடந்த கியூபாவிற்கு வெற்றியை தேடித் தந்தது. அதுபோல தமிழக மக்களின் எதிர்கால நம்பிக்கை எங்களின் நம்பிக்கை. பூஜ்ஜியத்திலே இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் மக்களின் கோரிக்கைகளை மாமன்றத்திலே நான் பேசியதாக கருதி பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மூத்த உறுப்பினர் நீர்வளத்துறை அமைச்சருடைய உரையுடைய ஒரு குறிப்பை இங்கு பதிவு செய்தார். அவருடைய விளக்கம் என்னன்னா, கர்நாடகம் என்ன விவாதிச்சு காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தில் என்ன விவாதிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அந்த விளக்கத்தை தான் பதிவு பண்ணாரு. கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு மழை இந்த வருடம் குறைவுன்னு எல்லோருக்கும் தெரியும். அதிலையும் நாம் போராடி காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடம் போராடி நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளும் சரி நம்மளுடைய சட்டத்துறை வல்லுநர்களும் சரி போராடி தான் 3500 கனஅடி நீரை பெற்றோம் என்கிறதை நாங்கள் பதிவு செய்கிறோம். எப்பொழுதும் நம்மளுடைய உரிமையை நாம் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்கிற பதிவு செய்கிறோம். முடிக்கும் போது மூத்த உறுப்பினர் சொன்னாரு, அம்மாவுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரு. இப்ப நடந்துட்டு இருக்கிறது அம்மாவுடைய ஆட்சிங்கிறதா நாங்க பதிவு பண்றோம். எங்களுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் அம்மாவுடைய தைரியமான முடிவிலையும் எப்பொழுதும் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பாரு பதிவு பண்றோம். உறுப்பினர் என்ன பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்?